proudly Indian. ஆமாங்க, முதல் முறையாக நம்ம சேனலில் இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அன்பாக்சிங் நம்ம பண்ணுறோம். அதுவும் லாவா லேட்டஸ்ட்டாக லார்ட் ஆஃப் 5G அப்படின்னு சொல்லி லாவா பிளேஸ் 2 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் 4GB 64GB வேரியண்ட் வந்து 9,999க்கும், அதே 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 10,999 ரூபாய்க்கு இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. விலை 10,000 ரூபாய் இருந்தாலும் ஃபீச்சர்ஸ் ரொம்பவே அசத்தலாம் இங்கே கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பேக் பேனல், ப்ளோட்வேர்ஸே கிடையாது, ரிங் லைட் அப்படின்னு ஒரு புது ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பாக்ஸ் அதை விட அசத்தலாக இருக்குது. பாக்ஸில் என்ன இருக்குன்னு குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அன்பாக்சிங் பார்க்கறதுக்கு லாவா பிளேஸ் 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து லார்ட் ஆஃப் 5G அப்படின்னு பாக்ஸில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இனோவேட்டிவாக இருக்குது. ஓப்பன் பண்ண உடனே ஒரு ப்ளூ கலர் ரிங் லைட் இங்கே தெரியுது. எஸ், இந்த ரிங் லைட் தான் இதில் ஹைலைட்டிங் ஃபீச்சர். அதோட தேங்க்யூ ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் அவர் விஷன் டு மேக் லேட்டஸ்ட் டெக்னாலஜி accessible to every Indian அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட் ரிங் லைட் அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ரிங் லைட்டை வந்து இங்கே பட்டன் இருக்குது, ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் ஃபோன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழே ட்ராயர் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. லாவா பிளேஸ் 2 5G ஸ்மார்ட் ஃபோன் மேலே ஸ்டோரேஜ் வேரியன்ட் 6GB 128 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடில் ப்ரௌட்லி இந்தியன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம். 10,000 ரூபாய் விலை ஸ்மார்ட் ஃபோனுக்கே வந்து ஃப்ரீ சர்வீஸ், அதுவும் வீட்டுக்கே வந்து அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். பேக் சைடில் வந்து கலர் வேரியன்ட்ஸ், மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேக்கேஜிங்கில் டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம் கார்டு இருக்குது. இது பேன் இண்டியா கவரேஜ் சர்வீஸ் லாவா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். வெறும் QR கோடு இருக்குது, அதை ஸ்கேன் பண்ணி வந்து வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி சர்வீஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அது டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக லாவா பிளேஸ் 5G ஸ்மார்ட் ஃபோன் உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் சிம் இஜெக்டர் டூல், Type-C கேபிள், 18 வாட் சார்ஜர். பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே வந்து பாக்ஸில் தேவையான எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது. கிளாஸ் பேக் பேனல், கலரும் வந்து கிளாஸ் பிளாக் அப்படின்னு வச்சுருக்காங்க. இன்னும் 2 கலர்ஸ் இருக்குது, கிளாஸ் ப்ளூ, கிளாஸ் லாவெண்டர். மூணுமே வந்து ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே கேமரா பேட்டர்னும் பெருசாக ஓரியோ மாடலில் கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து ரிங் லைட்டும் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக தான். நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு ப்ளூ கலரில் இங்கே ரிங் லைட் வந்து கேமரா மாடியூல்குள்ளே க்ளோ ஆகிற மாதிரி புதுசாக கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட்டில் பொதுவாக இந்த மாதிரி யாரும் கொடுக்கறதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் லாவா கொடுத்துருக்காங்க. எதுக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால் வருது அப்படின்னா ப்ளூ கலரில் ரிங் லைட் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகும். அதே மெசேஜ் வருது அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்லோவாக பிளிங்க் ஆகும். சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிங் லைட் வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் ஆனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதோட ரிங் லைட் பிரைட்னஸும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லோ, மீடியம், ஹை எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். டைமும் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த டைம்லேருந்து இந்த டைம் எனக்கு ரிங் லைட் எரியணும் அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி இதை கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ், ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்குது. அதுக்கப்புறம் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுதான் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவும் ஒர்க் ஆகுது. ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே வேகமாக அன்லாக் ஆகுது. நிறைய வாட்டி டெஸ்டிங்கும் பண்ணி பார்த்தேன். ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது, அதையும் வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதோட 3.5mm ஆடியோ ஜாக், மைக், Type-C போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் வந்து சிம் ஸ்லாட் இருக்குது. இந்த சிம் ஸ்லாட் வந்து உங்களுக்கு டெடிகேட்டட் சிம் ஸ்லாட். அதனால் தாராளமாக நீங்கள் 2 சிம் 1 சிம் 2 யூஸ் பண்ணிவிட்டு SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 1 TB வரைக்கும் நீங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் இதில். அதே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பஞ்ச் ஹோல் நாச்சோட வருது. டிஸ்பிளே சைஸ் 6.56 inches, HD plus LCD பேனலோட வருது. 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதோட வைட் ஒன் L3 சப்போர்ட் பண்ணும். இது கூடவே 450 nits பீக் பிரைட்னஸோட இருக்கிறதுனால வந்து ஓரளவுக்கு வந்து பிரைட்டர் டிஸ்பிளே தான் இருக்குது. இங்கே LCD பேனலில் மூவிஸ் பார்க்குறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கலர்ஸ் நல்லா இருக்குது. கலர் கேலிப்ரேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. பிளாக் கலராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பிரைட் கலர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாமே வந்து ரெண்டுமே கான்ட்ராஸ்ட் லெவல் வந்து அழகாக LCD பேனல் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுது. ஆனால் இது HD ப்ளஸ் டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால நீங்கள் பிளாக் போஸ்ட்லாம் அதிகமாக படிப்பீங்க அப்படிங்கும்போது வந்து வார்த்தைகள் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காது. ஃபுல் HD ப்ளஸ் அளவுக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல 5G சிப்பில் தான் இது கொடுத்துருக்காங்க. MediaTek Dimensity 6020. இது வந்து 7 nanometerல ப்ராசஸ் பண்ணது. கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.2 GHz.
அதோட ஜிபியூ மாலி G57 UFS 2.2 ஸ்டோரேஜோட வருது. மல்டி டாஸ்கிங் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தான் ரேம் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டெண்டட் ரேமும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நிறைய ஆப்ஸ் ஓப்பன் பண்ணாலும் ஹேங் ஆகலை, லேக் ஆகலை. ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. இங்கே அந்த ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே 4 லட்சத்துக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கு. நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த சிப் உங்களுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் கேமும் வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டில் கேம் பிளேவும் ஸ்மூத்தாக இருக்குது. கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, பட் கேம்ஸும் இதில் நீங்கள் அப்பப்போ விளையாடலாம். அதோட பட்ஜெட் செக்மெண்ட்டாக இருந்தாலுமே வந்து ஒரு க்ளீன் சாஃப்ட்வேரோட கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து 15,000 20,000 ஸ்மார்ட் ஃபோனில் கூட தேவையில்லாத ஆப்ஸ் நிறையா இருக்கும். பட் இதில் அப்படி எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் கூட நான் தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ப்ளோட்வேரும் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸோட கொடுத்துருக்காங்க. அதோட Android 13 வருது. அப்டேட்ஸ் வந்து 1 வருஷம் OS அப்டேட். ஸோ Android 14 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டோட வருது. அதோட நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 5G ஸ்மார்ட் ஃபோன் 8 5G பேண்டோட வருது. N77 N78 ரெண்டுமே உங்களுக்கு இருக்குது. இங்கே வந்து ஜியோ சிம் கார்டு போட்டு தான் நான் 5G டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 5G நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்கள் 4G யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து இதில் 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. கால் குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஆட்டோ கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் ரியர் சைடில் 50 மெகா பிக்சல் மெயின் சென்சார் AI கேமரா கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து ஸ்டாண்டர்ட் ரெசல்யூஷன் சைஸில் இருக்கும் இல்லையா, VG, அதாவது வீடியோ கிராஃபிக்ஸ் அரே, அதுவும் இருக்குது. கூடவே வந்து ஃப்ளாஷ் லைட்டும் வந்து உங்களுக்கு கேமரா மாடியூலில் இருக்குது. அதே ஃப்ரண்ட் கேமரா பஞ்சோலில் 8 மெகா பிக்சலுக்கு இருக்குது. இங்கே வந்து கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது. பிக்சர்ஸ் நிறைய எடுத்து பார்த்தேன். பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் நல்லா கேப்சர் பண்ணுது. கலர்ஸ் வந்து ஸ்லைட்டாக உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. நேரில் இருக்கிறத விட கொஞ்சம் வந்து உங்களுக்கு சேச்சுரேட் பண்ணி காட்டுறது. பட் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. கிறிஸ்பாக கிளிக் பண்ணுது. அதே வந்து ஸ்கையோட கலராக இருக்கட்டும், அதையும் வந்து லைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக கேப்சர் பண்ணுது. போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாமே வந்து HD டிடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை பேக்ரவுண்ட் பிளர் பண்ணுறதா இருக்கட்டுமே, இந்த வேலைக்கு வந்து நல்லாவே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது கூடவே கேமரா ஃபீச்சர்ஸ், ஃபில்ம், பியூட்டி, அதுக்கப்புறம் வந்து ஜிஃப் ப்ரோ மோட், இது எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. அதே செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சலுக்கு வந்து போர்ட்ரேட் எல்லாம் எடுத்திங்கன்னா HD டிடக்ஷன்லாம் அந்த அளவுக்கு தெளிவாக இல்லை. பட் இந்த வேலைக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். வீடியோ பொறுத்த வரைக்கும் 2K வீடியோ குவாலிட்டியில் ரெக்கார்ட் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு, கலர்ஸ் நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ்டாகவும் ரெக்கார்ட் பண்ணுது. ஆடியோ குவாலிட்டி பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் சிங்கிள் ஸ்பீக்கரோட தான் வருது. எப்படி இருக்குன்னு நீங்களே கேட்டு பாருங்கள். ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். லவுடாக இருக்குது, தெளிவாக பெருசாக இல்லை. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இங்கே பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ரிங் லைட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணும்போது அதுவே பாப்அப் பண்ணும். இதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா பேட்டரி வந்து உங்களுக்கு அதிகமாக யூசேஜ் ஆகும்னு. ஸோ வந்து பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ரிங் லைட்டெல்லாம் டிசேபிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் 5000 mAhக்கு வந்து தாராளமாக ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வரைக்கும் சார்ஜ் போடலை, யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு நாள். லாவா பிளேஸ் 2 5G 10,000 ரூபாய் விலைக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. இது கூடவே யூசர் இன்டர்ஃபேஸ், பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் எந்த ப்ளோட்வேரும் இல்லை. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லாயிருக்கு. அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு Android 14 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இது கூடவே வந்து ஒரு நல்ல சிப் MediaTek Dimensity 6020 வந்து நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், கேமரா ஆப்டிமைசேஷன் எல்லாமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு சிப். அதோட வந்து ரிங் லைட், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லைட் நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த ஃபீச்சர்ஸோட 10,000 ரூபாய் செக்மெண்ட்டில் மற்ற ஸ்மார்ட் ஃபோனுக்கு கண்டிப்பாக டஃப் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு வந்து நல்லாவே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லாவா பிளேஸ் 2 5G இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.